வணக்கம். மே 23ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 22ஆம் தேதி நிஃப்டி 0.8% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 5,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,700 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 23ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அசோக் லேலண்ட், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், கிளென்மார்க், நாராயண ஹிருதயாலயா, JSW ஸ்டீல், தேவ்யானி இன்டர்நேஷனல், BEML, அனுபம் ரசாயன், கோபால் ஸ்நாக்ஸ் மற்றும் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல்: சோலார் மாடியூல் ஃபேக்ட்ரி இந்த ஆண்டு ஆரம்பிக்க இருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. தமிழகத்தை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஊர் கேப்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஊர் கேப்ஸ் அப்படின்றது வந்து கேப் அக்ரிகேட்டராக இருக்கிறாங்க, ஓலா ஊபர் மாதிரி. இப்போ இவங்க 500 எலக்ட்ரிக் 3 வீலர்ஸை தமிழ்நாடு கொண்டு வராங்க. அதுதான் அந்த பார்ட்னர்ஷிப் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனியுடன். ஊர் கேப்ஸ் அவங்களுடைய சேவையை திருச்சியில் ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து மதுரை மற்றும் கோயம்புத்தூர்லையும் துவங்க இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில். சிபிஐ முன்னாள் JNK ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மாலிக் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அவர் காலகட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சிவில் ப்ராஜெக்ட், 2,200 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். அதில் முறைகேடு நடந்திருக்கு, அதில் ஊழல் நடைபெற்றிருக்குன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிபிஐ இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டில் இந்த ப்ராஜெக்ட் வழங்கப்பட்டது பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு. இது லிஸ்டட் கம்பெனி நினைக்கிறாங்க, இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். இப்போ இந்த நிறுவனத்தையும் அந்த சார்ஜ் ஷீட்டில் அந்த பேரை சேர்த்திருக்கிறாங்க சிபிஐ. ஜூன் 6ஆம் தேதி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மீட்டிங் நடைபெற இருக்கு. ரெப்போ ரேட் குறித்து முடிவெடுக்கக்கூடிய மீட்டிங். மார்கன் ஸ்டான்லி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய ரேட் கட் இருக்குது. ஆனால் ஜூன் 6ஆம் தேதி முழுசாக அந்த ரேட் கட் வராது. அந்த சைக்கிள், அதாவது அடுத்தடுத்த சில மாதங்களில் வந்து ஒட்டுமொத்தமாக 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் RBI குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க மார்கன் ஸ்டான்லி. NTPC கிரீன் எனர்ஜி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கேரளா மாநிலத்தில் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ITC குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹7.85. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 28. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18லேருந்து. Q4க்கான டேட்டா ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 19,561 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 5,020 கோடி ரூபாய். ஆமாங்க, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. CNBC TV 18 எதிர்பார்த்தது 4,960 கோடி ரூபாய். ஏன் இவ்வளோ பெரிய வித்தியாசம்? ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் இருக்குது, ஒரு எக்ஸப்ஷனல் கெயின் இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில். அவங்க ஹோட்டல் பிஸ்னஸை விற்பனை செய்ததன் மூலமாக 15,179 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதுதான் அந்த எக்ஸப்ஷனல் கெயின். அதனால தான் நெட் ப்ராஃபிட் ஒரு பெரிய நம்பராக தெரியுது. ரெவென்யூ 18,494 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. CNBC TV 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 16,820 கோடி ரூபாய். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ அதிகமாகத்தான் வந்திருக்கு. NDTV ப்ராஃபிட்டில் செக்மெண்ட் வைஸ் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூது சிகரெட்டுடைய ரெவென்யூ 8,399 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. FMCG உடையது 5,499 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ஆக்ரி பிஸ்னஸ் உடைய வருவாய் 3,649 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. பேப்பர் போர்ட்ஸ், பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அந்த பிஸ்னஸ் உடையது 2,187 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. IT கான்ஸ் சொல்யூஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஜொமேட்டோவுடன் ஒரு கான்ட்ராக்டில் வராங்க. 2 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. ஸ்டவ் கிராஃப்ட் பிஜன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டருக்கான ரெவென்யூ 313 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 23% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1.5 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 46% விழுந்திருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 88% விழுந்திருக்கு. முழு நிதியாண்டிற்கான வருவாய் 1,449 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 39 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகரிச்சிருக்கு, 74 கோடி ரூபாய்.
ரெவென்யூ 264 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 85 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 10 கோடி ரூபாய். ரெவென்யூ 1190 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு முதலீடு செய்கிறாங்க. 37 கோடி ரூபாய் முதலீடு செய்து அமெரிக்கா நிறுவனமான இன்டர்நேஷனல் பேட்டரி கம்பெனியில் 16.24% ஸ்டேக் வாங்குறாங்க. இந்த இன்டர்நேஷனல் பேட்டரி கம்பெனி வந்து லித்தியம் அயான் பேட்டரி மெட்டீரியல்ஸ் அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். விஏடெக் வபா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க முன்ன என்ன கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ, அதாவது போன நிதியாண்டு என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே இந்த ஆண்டுக்கும் அவங்க தொடர்றாங்க. ரெவென்யூ க்ரோத், ஆனுவல் ரெவென்யூ க்ரோத் 15லேருந்து 20% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் 13லேருந்து 15% இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே தான் அவங்க 2025லையும் கொடுத்துருந்தாங்க. அதை மீட் பண்ணாங்களன்னா, ஆமாம் அவங்க மீட் பண்ணாங்க. இந்த லோவர் பேண்டை எட்டியிருந்தாங்க 2025ல். துவாரகேஷ் சுகர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 12ஆம் தேதி. Q4க்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 46 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 23 கோடி ரூபாய். டோட்டல் இன்கம் 459 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் 382 கோடி ரூபாயாக இருந்தது. வீடால் கார்பரேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான ஆண்ட்ரூ யூல் அண்ட் கம்பெனி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. 3.48 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்கிறாங்க. அதாவது 2% ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க. மே 23ஆம் தேதி இன்னைக்கு நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுக்க முடியும். மே 26ஆம் தேதி திங்கட்கிழமை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். அவங்க நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் பிரைஸ் 1566 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 7% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. பார்பிக்யூ நேஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 293 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 20 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 1 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ் அவங்களுடைய டிவிடெண்டுடைய ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. புது ரெக்கார்ட் டேட் மே 30ஆம் தேதி. சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி தரப்பு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் டைனா புக்ஸ் லேப்டாப்ஸை உற்பத்தி செய்வதற்காக அவங்க டைனா புக்ஸ் சிங்கப்பூருடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சன்ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் 5 ரூபாய் 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 7ஆம் தேதி. நெட் ப்ராஃபிட் 2154 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 2934 கோடி ரூபாய். வருவாய் 12958 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. HFCL குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 81 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 110 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 40% விழுந்திருக்கு. 800 கோடி ரூபாய். இந்தியா சிமெண்ட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே அறிவித்தது தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலையில் வந்து அவங்க உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க அப்படின்றது. சில சிக்கல்கள் இருக்குது, அது சரி செய்கிறாங்க. அது சரி செஞ்சால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும்னு முன்னவே அறிவித்தது தான். இப்போ அதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறாங்க. 0.3 MTPயை உயர்த்தி இருக்கிறாங்க உற்பத்தி திறன் ராஜஸ்தான் ஆலையில். இப்போ ஒட்டுமொத்தமாக கிரே சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இந்தியா சிமெண்ட்ஸ் உடையது 14.75 MTPAவாக உயர்ந்திருக்கு. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 220 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 54% விழுந்திருக்கு. ரெவென்யூ 4477 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. அதானி போர்ட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 6000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க டிபென்ச்சர்ஸ் வழியாக பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். ஓரியண்டல் ட்ரைமெக்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. ஒடிசா அரசு அவங்களுக்கு மைனிங் லீஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. பிளாக் கிரானைட்டுடைய மைனிங் லீஸ் ஓரியண்டல் ட்ரைமெக்ஸ்க்கு கிடச்சிருக்கு. இது வழியாக ஆண்டுதோறும் 10லிருந்து 15 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓரியண்டல் ட்ரைமெக்ஸ். ஒனாசா கன்சூமர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 25 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% விழுந்திருக்கு. ரெவென்யூ 533 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. எம்கே குளோபல் சில மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அவங்களுடைய பட்டியலில் சேர்த்துருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்ததாக அவங்களுக்கு பிடித்த ஸ்டாக்ஸாக சேர்த்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டாக்கை சேர்த்துருக்காங்க? பிகாஜி ஃபுட்ஸ், ஜேகே சிமெண்ட், சொனாட்டா சாஃப்ட்வேர் மற்றும் மோதிலால் ஓஸ்வால். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட லிஸ்ட் வந்து எஸ்காட்ஸ், மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர், பேடிஎம் மற்றும் ஸ்டவ் கிராஃப்ட். சில கம்பெனிகள் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிவா டெக்ஸியான் 60 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் 4 ரூபாய், ராடிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 50 பைசா, லிங்கன் ஃபார்மா 1 ரூபாய் 80 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டாப்ஸ் அட்வர்டைசிங் 20 பைசா டிவிடெண்ட், ஜே பாரத் மாருதி லிமிடெட் 70 பைசா,
தீபக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் ₹10 டிவிடெண்ட், எம்கியூர் ஃபார்மா ₹3 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. சிர்கா பெயிண்ட்ஸ் ₹1.50, பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 50 பைசா, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ₹2.20 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் அண்ட் பவர் ₹1 டிவிடெண்ட், பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ் ₹1.25, சூப்ரோஸ் லிமிடெட் ₹2.60 டிவிடெண்ட், ஓரியன்ட் பெல் லிமிடெட் 50 பைசா டிவிடெண்ட், திரிபுவன்தாஸ் பீம்ஜி ஜவாரி ₹2.25 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இண்டோ அமைன்ஸ் 50 பைசா டிவிடெண்ட், டிவி டுடே நெட்வொர்க் ₹3 டிவிடெண்ட், பிஎஸ்எல் லிமிடெட் 80 பைசா, சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் ₹6 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மெட்ரோ பிராண்ட்ஸ் ₹2.50, குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் ₹5 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். நஹர் பாலிஃபிலிம் 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 470% வால்யூம் அதிகரித்தது. காஸ்மோ ஃபர்ஸ்ட் 20% ஷேர் ப்ரைஸும் 428% வால்யூம் அதிகரிப்பு. ராம்கோ சிஸ்டம் 20% ஷேர் ப்ரைஸ் 2299% வால்யூம். கேரிஸில் 14% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1370% வால்யூம் அதிகரித்தது. டிஷ்மன் கார்போஜன் 11% ஷேர் ப்ரைஸும் 457% வால்யூம் அதிகரிப்பு. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்து. நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது நேவி கிட்ட இருந்துன்றது. ஆனால் அதே நேரத்தில் பங்களாதேஷ் கான்ட்ராக்ட் ரத்தானது. ஆனால் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. நேற்று 10% அதிகரித்தது, 1127% வால்யூம் அதிகரிப்பு. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் ப்ரைஸும் 969% வால்யூம் அதிகரிப்பு. விஏடெக் வபாக் ரிசல்ட் ரியாக்ஷன் இருந்திருக்கலாங்க, 8% அதிகரித்தது, 711% வால்யூம் அதிகரிப்பு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 1217% வால்யூம் அதிகரித்தது. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் குறித்து ஒரு செய்தி இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸை விரிவாக்கம் செய்வதற்கு அரசு ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி இருந்தது. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அதை லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ் 12% வீழ்ச்சி, 600% வால்யூம் அதிகரிப்பு. லிங்கன் ஃபார்மா 9% வீழ்ச்சி, 232% வால்யூம் அதிகரிப்பு. ஜிசி வெஞ்சர்ஸ் 8% சரிந்தது, 212% அதிகரித்தது வால்யூம். கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் 8% வீழ்ச்சி, 388% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் 8% சரிந்தது, 126% வால்யூம் அதிகரிப்பு. கோல்கேட் 6% விழுந்தது, 450% வால்யூம் அதிகரிப்பு. தத்துவச்சந்தன் ஃபார்மா 5% வீழ்ச்சி, 139% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.